தவறு செய்யணும்னு நினைக்கக்கூடியவன் கோயிலுக்குள்ளேயுமே தவறு செய்யறான், கோவில் கருவறைக்குள்ளேயுமே தவறு செய்யறான். தவறு செய்யறவனா ஒருபோதும் நான் திருத்தறதுக்கு வரல. நான் சாதாரணமா காத்து வாங்க வரணும், என் குடும்பத்தோட வரணும், நிம்மதியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். வெப்பத்தின் தன்மை அதிகமா இருக்கிறதுனால 11 மணில இருந்து 3 மணி வரைக்கும் வெளியில வராதீங்க அப்படின்னு. சாமானியனோட மக்கள் வெளியில வராம எப்படி இருக்க முடியும்? 12 மணிக்கு அப்புறம் தான் டாஸ்மாக்ல வந்து சரக்கு விற்கணுன்ற ஒரு அஜெண்டா இருக்கு. 10 மணிக்குள்ள வந்து மூடியறணுன்றது இருக்கு. ஆனா 24 மணி நேரமும் இன்னைக்கு சென்னையில கிடைச்சிக்கிட்டு இருக்கு மதுபானம். இன்னைக்கு எந்த நட்சத்திர விடுதியிலையும் பார்ட்டி நடக்கிறதே இல்லையா? 10 மணி தாண்டி பார்ட்டி நடக்கிறது இல்லையா? விடிய விடிய எல்லாமே நடக்குது இல்ல? எந்த காதலர்களையும் தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சட்டமே போட்டாங்க. நம்ம மெரினா பீச்சில் வரக்கூடிய காதலர்களை விரட்டக்கூடாதுன்றது சட்டமே போட்டாங்க. போலீஸ் வந்து அரசாங்கம் வந்து அறிவுறுத்திச்சு. மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமூக செயற்பாட்டாளர் கூட்டு இயக்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு ஜலீல் அவர்கள் நம்மளோட இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ ரீசெண்டா நீங்க வந்து கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் போட்டிருக்கீங்க. அதாவது கடற்கரை பூங்காக்கள்ல வந்து மக்களை வந்து போலீஸ் எல்லாம் வந்து விரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. முதல்ல இது எதற்காக நீங்க வழக்கு தொடுத்தீங்க? இதற்கான காரணம் என்ன? அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில வந்து வெப்பத்தினுடைய தன்மை வந்து அதிகமா இருக்கு. இதுவரை கண்டிடாத இல்லாத அளவுக்கு தமிழகத்துல மற்ற இடங்கள்லயும் இந்தியா முழுக்கவுமே பரவலா இருக்கு. டெல்லியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கார் ஓட்டக்கூடாதுலாம் சட்டம்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் எதுக்காகனா மக்களுக்காக தான், மக்களுடைய நலனுக்காக தான். ஸோ ஒரு நாள் முழுக்க அவங்க வந்து ஃபுல்லா வெக்கையிலேயே இருந்துட்டு அவங்களுடைய ஒரு காத்து வாங்குறதுக்கு ஒரு சுதந்திரமா வரத்துக்கான ஒரு இடம் தான் வந்து மெரினா கடற்கரை அப்படின்றது. அந்த மெரினா கடற்கரையில வரவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியோட குழந்தைங்களோட காத்து வாங்குறதுக்கு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட வர்றதுதான் வழக்கமான ஒரு விஷயம். அந்த இடத்துல வந்து மணி 10 ஆயிடுச்சு, நீங்க இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா காவல்துறை வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஒரு நெருடல ஒரு இக்கட்டான சூழலை வந்து ஏற்படுத்துறாங்க. அவங்க வந்து 2 பேர் குழந்தைய கூட்டிட்டு வரவங்க காவல்துறை எதிர்த்து போராடுறதுக்கு ஆன மன சூழ்நிலையில அதுக்கான ஒரு இதுல யாருமே மக்கள் வரமாட்டாங்க. போலீஸ் துரத்துனா போகணும் அப்படின்றதுதான். அதை தாண்டி இங்க போனா அங்க கொஞ்ச நேரம் உட்காரலாம், இங்க உட்காரலாம் அப்படின்ற ஒரு ஆசையில தான் வருவாங்க மக்கள் எல்லாமே. காத்து வாங்கலாம், வேற என்ன இருக்கும் பீச்ல? வந்தா சுண்டல் வாங்கி சாப்பிட போறாங்க, இல்லைன்னா தேவைப்பட்ட வாங்கி சாப்பிட போறாங்க, இல்லைன்னா கடைகள் இல்லைன்னா கூட அவங்க காத்து வாங்கிட்டு கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு வணிக ரீதியா வந்து சென்னை வந்து 24 மணி நேரம் இயங்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஃபுட் கோர்ட், ஃபுட் ஸ்ட்ரீட் அரசாங்கமே அறிவிக்குது. நாங்க 2 கிலோமீட்டருக்கு கிண்டியில சைதாப்பேட்டை பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து வெளியிடுறாரு, 2 கிலோமீட்டருக்கு ஃபுட் கோர்ட் திறக்க போறோம் அப்படின்ற. இப்படிப்பட்ட சூழல்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடங்களுமே இரவுகள் ஃபுல்லா பகலை போல காட்சி அளிச்சுக்கிட்டு இருக்குது. காசு உள்ளவங்க எல்லாரும் போவாங்க, வருவாங்க, சாப்பிடுவாங்க, எல்லாம் இப்போ சினிமா தியேட்டர் போகலாம், மாலுக்கு போகலாம், எல்லாமே போகலாம். இல்லாதவர்களுக்கு ஏது இடம்? மெரினா கடற்கரை, திருவான்மியூர் கடற்கரை, பெசன்ட் கடற்கரை, இந்த மாதிரி கடற்கரைகள் தான். ஸோ கடற்கரையில காத்து வாங்கறதுக்கு நம்ம கேட்கக்கூடாது நியாயமான ஒரு கோரிக்கை. சினிமா தியேட்டர் திறந்து வைங்க, இங்க வைங்க அப்படின்றத நம்ம சொல்லலை. இது வெப்பம் அதிகமான காலகட்டம், குழந்தைகளுக்கு விடுமுறையான காலகட்டம். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலை அரசாங்கம் வந்து அறிவுறுத்துது, நீங்க வந்து வெப்பத்தின் தன்மை அதிகமா இருக்கிறதுனால 11 மணில இருந்து 3 மணி வரைக்கும் வெளியில வராதீங்க அப்படின்னு. சாமானியனோட மக்கள் வெளியில வராம எப்படி இருக்க முடியும்? அவன் ஆட்டோ ஓட்டுறவனா இருப்பான், கால் டாக்ஸி ஓட்டுறவங்களா இருப்பாங்க, இந்த மாதிரி அவங்கவுங்களுடைய ஒரு கட்டட வேலை செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. அந்த மாதிரி பட்டவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அவங்களால வெளியில வராம இருக்க முடியுமா? நிச்சயமா இந்த வெப்பத்துல அவங்க எல்லாம் வேலை செஞ்சுதான் ஆகணும். எல்லா தொழிலாளிகளுமே, எல்லா தொழில் சார்ந்தவர்களுமே இந்த வெப்பத்துல கண்டிப்பா நம்ம சொல்லலாம், ஏசியை போட்டுட்டு வீட்டுல உட்காந்துருக்கலாம், இல்ல ஃபேனை போட்டுட்டு வீட்டுல உட்காந்துருக்கலாம், இல்ல பயந்து போய் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கலாம். இன்னைக்கு சென்னை முழுக்க கட்டிட காடுகளா ஆயிடுச்சு எல்லாமே. இன்னைக்கு எங்கேயாவது ஒரு இடத்த பார்க்க முடியுதா? இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த பார்க்கையும் பீச்சையும் திறந்து வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறப்ப, அதாவது 12 மணிக்கு அப்புறம் தான் டாஸ்மாக்ல வந்து சரக்கு விற்கணுன்ற ஒரு அஜெண்டா இருக்கு. 10 மணிக்குள்ள வந்து மூடியறணுன்றது இருக்கு. ஆனா 24 மணி நேரமும் இன்னைக்கு சென்னையில கிடைச்சிக்கிட்டு இருக்கு மதுபானம். கடையை 3 நாளும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. கடையை காலையில திறக்க முன்னாடியும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு எந்த காவல்துறையும் முன்னுக்கு வர மாட்டேங்குது. ஏன்னா காவல்துறையினுடைய கண்ணு எதிர்க்கே எல்லா விஷயங்களும் நடக்குது. கை கட்டி வேடிக்கையை தான் பார்த்துக்கிட்டு இருக்குது காவல்துறை. ஏன்னா அவங்களுக்கு தெரியாம இங்க எதுவுமே நடக்கிறது இல்லை, எல்லாமே தெரிஞ்சுதான் நடக்குது. அப்படின்னு இருக்கும்போது என்னுடைய சாமானியனுக்காக யார் பேசுவா? யாரோ ஒருத்தர் தானே பேசணும். அதை நான் பேசுறேன். இதுல என்ன வித்தியாசம் இருக்கு?
இல்ல இப்போ கடற்கரைகள்ல நீங்க சொன்னீங்க ஃபேமிலி எல்லாம் வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு. அந்த ஃபேமிலிகள் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சில நேரம் தாழ்ந்து அதாவது அதிகமா போகும்போது, இளைஞர்களோ இல்ல வந்து காதல் ஜோடிகள் இவங்கெல்லாம் வந்து சில தவறான விஷயங்கள் செய்யறதுனால, அது வந்து ஃபேமிலிக்கு ஒரு பக்கம் இடையூறாவும் இருக்கும். அதே நேரத்துல அது மூலியமா பல அசம்பாவிதங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப நீங்க இப்படி ஒரு விஷயம் கேட்டீங்க அப்படின்னா, டைமே இல்லாம எப்ப வேணாலும் யாரு வேணா வரலாம் போலாம் அப்படின்னா, அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? அதாவதுங்க, அசம்பாவிதம் நடக்கக்கூடாதுன்னா அதை ஒழுங்குபடுத்த வேண்டியது காவல்துறையினுடைய வேலை. பகல்ல எந்த காதலர்களும் பீச்சுக்கு பார்க்குக்கு வரது இல்லையா? எந்த காதலர்களையும் தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சட்டமே போட்டாங்க. நம்ம மெரினா பீச்சில வரக்கூடிய காதலர்களை விரட்டக்கூடாதுன்றது சட்டமே போட்டாங்க. போலீஸ் வந்து அரசாங்கம் வந்து அறிவுறுத்திச்சு, காவல்துறை எந்த காதலர்களையும் தொந்தரவு செய்யக்கூடாது அப்படின்னு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏறத்தாழ ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அப்படி அரசாங்கம் வந்து அறிவுறுத்திச்சு. அதுவும் என்னுடைய அறிவு கேட்டுன்னா இது திமுக அரசாங்கமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? காதலர்களை தொல்லை பண்ணக்கூடாது, கடற்கரைக்கு வரவங்களை தொல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. காதலர்கள் வரவங்க அவங்க 1 to 1 அவங்க வராங்க, அவங்க இருக்காங்க. தவறு செய்யணும்னு நினைக்கக்கூடியவன் கோயிலுக்குள்ளேயுமே தவறு செய்யறான், கோவில் கருவறைக்குள்ளேயுமே தவறு செய்யறான். தவறு செய்யறவன ஒருபோதும் நான் திருத்துறதுக்கு வரல. நான் சாதாரணமா காத்து வாங்க வரணும், என் குடும்பத்தோட வரணும், நிம்மதியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அசம்பாவிதங்கள் நடக்காம இருக்கணும் அப்படின்னா அது காவல்துறையினுடைய கையில தான் இருக்குது. காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க தான் செய்யணும். காவல்துறை இருக்குது அப்படின்றப்ப அந்த இடத்துல தவறுகள் ஏற்படுறது இல்லை இல்லையா? இப்போ இல்ல அதான் அந்த டைம் டியூரேஷன் அப்படிங்கறத வந்து இவங்க முன்கூட்டியே வந்து இதுதான் டைம் அலாட்மெண்ட் அப்படின்னு செட் பண்ணிட்டா, அதற்கப்புறம் யாரும் அந்த இடத்துல வந்து உட்கார்றதுக்கு இப்போ இளைஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா மதுபானங்கள், சில புகைப்பழக்கங்கள்லாம் பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கப்படலாம் இல்லையா? 10 மணிக்கு அப்புறம் தான் நீங்க தான் சொல்றீங்கல்ல எங்கேயுமே மதுபானம் விற்பனை இல்லைன்னு சொல்லிட்டு, அப்புறம் எப்படி இங்க வரப்போகுது? அப்ப வருதுன்னா அது எங்க இருக்கு ஓட்டையை நீங்க அடைக்காம எங்களை குற்றம் சொல்லக்கூடாது இல்ல. இளைஞர் கையில மதுபானம் வாங்கிக்கிட்டு வந்து குடிக்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸா இருக்கிறது யாரு? அலட்சியமா இருக்கிறது யாரு? நீங்க தானே. அப்போ நீங்க உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டணும், உங்களுடைய நிர்வாகத்திறன் வந்து இது பண்ணணும்ன்றதுக்காக மக்கள் மத்தியில வந்து திணிக்கிறது. இன்னைக்கு எந்த நட்சத்திர விடுதியிலையும் பார்ட்டி நடக்கிறதே இல்லையா? 10 மணி தாண்டி பார்ட்டி நடக்கிறது இல்லையா? விடிய விடிய எல்லாமே நடக்குது இல்ல? இங்க இருக்கிற அண்ணா சாலையிலேயே நடக்குது இல்ல? கிண்டியில நடக்குது இல்ல? எல்லா நட்சத்திர விடுதியிலையும் நடக்குது இல்ல? அதுக்கு யார் அனுமதி கொடுத்தது? இங்க இதே காவல்துறை தானே அனுமதி கொடுத்திருக்குது. அதுக்கு சட்டத்துல அனுமதி இருக்குது இல்ல? எல்லாம் ஆண் பெண் பாரபட்சம் இன்றி அவங்களுடைய உரிமைன்னு சொல்றாங்க. மதுபானமோ புகைப்பிடிக்கிறதோ அது அவங்களுடைய உரிமைன்னு சொல்றாங்க. அதை உங்களால தடுக்க முடியாது இல்ல? ஆனா அவங்க கேட்டுக்கு வெளியில வரும்போது தானே கார் வந்து குடிச்சிட்டு வரீங்கன்னு பிடிக்கிறாங்க, பைக்ல வரும்போது குடிச்சிட்டு வரீங்கன்னு பிடிக்க, அது அவங்களுடைய கடமை. அப்போ நீங்க அங்க போகும்போது எல்லா பழக்க வழக்கங்களுக்கும் இங்க இடங்கள்ல வந்து எல்லா இடத்துலயுமே இருக்கு. நான் கேட்கக்கூடியது சாமானியனுக்கான கேள்வி. அதுக்கு காரணம் வந்து அவங்கள காரணம் காட்டி இவங்களுக்கு நிராகரிக்க கூடாதுன்னு சொல்றேன். இப்போ நீங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இப்ப ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா, திருவொற்றியூர்ல ஒரு 14 வயது மதிக்கத்தக்க ஒரு சின்ன பையனும், 16 வயசு ஒரு பெண்ணும் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ தற்கொலை செஞ்சிருக்காங்க. அதாவது ஷாலை வந்து கையில கட்டிட்டு பீச்ல தான் தற்கொலை பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த விஷயம் அப்படிங்கிறது, ஏன்னா எப்பவுமே காவல்துறை அப்படிங்கிறது அவங்க பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழல் இந்த மாதிரி நேர காலம் வந்து விதிக்கப்பட்டும் கூட இந்த மாதிரி சில தவறுகள் நடக்குது, அசம்பாவிதங்கள் நடக்குது. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்ற மாதிரி நேரம் இல்லாம 24 ஹவர்ஸ் நம்ம வந்து பீச்சை ஓபன் பண்ணி வச்சோம் அப்படின்னா, இன்னும் நிறைய தவறுகள் நடக்கலாம் இல்லையா? சாலையில எல்லா இடங்கள்லயுமே வாகன போக்குவரத்துகள் போய்கிட்டு இருக்கு. வேகமா போய் காரை விட்டு இடிச்சு உயிர் பலி சேதம் நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு மேம்பாலத்துல இருந்து 2 பசங்க வந்து விழுந்து இறந்துட்டாங்க ஓவர் ஸ்பீட்ல. பகல்ல தான் இதெல்லாமே நடக்குது. இதுக்கு வந்து காவல்துறை வந்து கட்டுப்பாடு விதிக்க முடியாது இல்லையா? காவல்துறை வந்து அவங்கவுங்க ஒழுக்கமா இருக்கணும், அவங்கவுங்க அவங்களுடைய பின்பற்றி நடக்கணும். சரிங்களா? இவங்க வந்து அவங்க வயசு கோளாறுல ஒரு ஒரு விஷயத்த பண்றாங்க. அது பகல்ல தானே நடந்தது, ராத்திரில நடக்கலையா அந்த தற்கொலை இல்லையா? அவங்களுடைய மனநிலைமை தற்கொலை பண்ணிக்கணும்ன்றதுக்காக அவங்க வராங்க. நம்ம கேட்கறது வந்து என் குடும்பத்தோட போகணும்னு கேட்கறது. ரெண்டத்துக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? பார்க்கில் திறந்து விடுங்க, பார்க்கில் என்ன நடக்க போகுது? எல்லா இடத்துலயும் லைட் இருக்கு, போட்டு வைக்க போறீங்க இல்லையா? ஃபுட் ஸ்ட்ரீட்னு ஒண்ணு நடத்துறீங்க, அதுல எவ்வளவு இருக்கு? எல்லா இடத்துலயும் இன்னைக்கு
ஓஎம்ஆர்ல இருக்கு, இசிஆர்ல இருக்கு, அண்ணா நகர்ல இருக்கு, எல்லா பக்கமும் போர்டு இப்போ வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்கமிங் ஃபுட் ஸ்ட்ரீட், ஃபுட் கோர்ட் அப்கமிங் சொல்லிட்டு. இன்னைக்கு எல்லா இசிஆர் ரோட்ல போனீங்கன்னா 2 மணி 3 மணி 4 மணி வரைக்கும் கடைகள் இருக்கு. அண்ணா நகர் பக்கம் வந்தீங்கன்னா விடிய கடைகள் 24 மணி நேரம் எல்லா பொருட்களும், சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்குது. சாலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் சுற்றளவு இந்த முனையில இருந்து இந்த திருமங்கலம் சிக்னல்ல இருந்து அண்ணா நகர் சிக்னலுக்குள்ள இந்த சாலை வந்து 2 கிலோமீட்டர் தான். இந்த 2 கிலோமீட்டர் சாலையினுடைய இடம் குறைஞ்சபட்சம் ஒரு 5000 பேரை பார்க்கலாம். குடும்பத்தாரோட தான் எல்லாருமே வராங்க. அப்ப அங்க வந்து எந்த பிரச்சனையுமே நடக்கிறது இல்லையே. பிரச்சனை நடந்திருந்தா அதை அனுமதியை வந்து ரத்து பண்ணிருக்கணும்ல. இன்னைக்கு இளைஞர்கள் கையில வேற பொக்கடா விற்க போலான்னு பிரதமர். இளைஞர்களுக்கு என்ன முன்னேற்றம் இருக்கு? ஒண்ணும் இல்லையே. மக்கள் வெளியில வரணும். அவன் படிச்சவன் பூரா பயிலும் வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறான், ஐஸ்கிரீம் வித்துக்கிட்டு இருக்கிறான். எல்லாமே பெசன் நகர் பீச் போங்க, திருவான்மியூர் பீச் போங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட், இவங்க ஐஸ்கிரீம் வித்துக்கிட்டு இருக்காங்க. இல்ல இப்ப அவங்க வந்து சுயதொழில் செஞ்சு நான் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்புலதான் அவங்க அதெல்லாம் பண்றாங்க. மக்கள் வரணும்ல வாங்குறதுக்கு, வாங்கி சாப்பிட மக்கள் வரணும்ல தோழர். அப்ப வந்தா தானே அவங்களுக்கு வியாபாரம் நடக்கும். நானும் என் குழந்தைங்களுக்கு கூட்டு போய் சாக்லேட் ஐஸ்கிரீமா வாங்கி கொடுப்பேன்ல. ஏன் நெருக்கடி பண்றீங்க? அப்போ உங்களுக்கு வரவங்க 100 பேர்னாலும் காவல்துறைக்கு தெரியாதா? காவல்துறை இருக்குது அப்படின்னாலே அந்த பயத்துல அங்க எங்க ஒருபோதும் தவறுகள் நடக்க போறது இல்ல. இல்லாத பட்சத்துலதான் இருக்கும். பாதுகாப்பு கொடுங்க. நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா நேரங்களையும் எல்லா இடங்களையும் காவல்துறையால பாதுகாப்பு கொடுக்க முடியும். வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்குன்னு தானே சொல்றோம். இப்ப கொடுங்க. நீங்களே எல்லா சிக்னலுக்கும் பச்சை போர்வை கட்டி விட்டுறீங்க. எல்லா சிக்னல் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? சென்னை நகருக்குள்ள எல்லா இடத்துலயுமே பாத்துக்கிட்டு இருக்கோம்னா வாகன ஓட்டிகளுக்கு பச்சை போர்வை போட்டு இது பண்ணணும். நீங்க என்ன பண்ணணும்? அலர்ட் பண்ணணும். பச்சை போர் இந்த மாதிரி போட்டிருக்கு, அது செய்தி கொடுக்கணும். இந்த மாதிரி நாங்க பண்ணிருக்கோம். அதை வந்து வாகனங்கள், பெரிய வாகனங்கள் பின்னாடி நில்லுங்க, இரு சக்கரத்துல வாகனத்துல வரவங்க, வெயில்ல வரவங்க அங்க நிக்கட்டும். எந்த முன்னறிவிப்புமே இல்லை. ஏதோ ஒரு கடமைக்காக நான் போட்டேன்னு போடுறீங்க. பஸ்ஸும் அங்க போய் நிக்குது. ஏசி போட்டுட்டு வர கார்காரங்களும் அங்க போய் நிக்கிறாங்க. பைக்காரங்க எங்க போய் நிப்பாங்க? ஏதோ ஒரு 10 பைக் அங்க போய், மிச்சம் எல்லாரும் வெயில்ல தான் இருக்காங்க. உங்களுடைய நோக்கம் நிறைவேறிச்சா? இல்லையே.